நெட்லாம் சில பேர்லாம் வந்து ஸ்பீக்கர் நெட்லாம் வந்து போட மாட்டோம் ப்ராப்பராக. நாங்களாம் ஸ்பீக்கர் நெட்லாம் ப்ராப்பராக போடுவோம், பேஸ்டிங்காக நல்லா பண்ணுவோம். இந்த சைட்லலாம் லைட்டிங்கே வராது, அழகாக பேஸ்ட் பண்ணி அழகாக கொடுப்போம். சைட் கேப்லாம் வராது நம்ம பண்ணுற பேக்கிங்லலாம். ஃப்ரேமை நல்லா க்ளீன் பண்ணி தான் நம்ம பேஸ்டிங்கே போடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பேஸ்டிங்லாம் க்ளீனாக பண்ண மாட்டாங்க ப்ராப்பராக. நம்ம இதில் பார்த்தா அதை ப்ராப்பராக எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு, ஒரு பேஸ்டிங் கூட இருக்காது, எல்லாம் எம்டி பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு போடுவோம். இந்த லைட்லாம் சைட்லலாம் தெரியவே தெரியாது நம்ம பண்ணுற பேஸ்டிங்கில். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணியிருந்தனால இந்த லைட்டிங்லாம் தெரியவே தெரியாது. ஃபிக்ஸிங்காக கரெக்டாக இருக்கும். இந்த வெளியெல்லாம் தூக்கிட்டுலாம் வராது. ஒன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டா நீங்கள் ஃபோன் கீழே விழுந்தால் தான் அது உடஞ்சி வெளியே வரும். மற்றபடிலாம் எல்லாம் எதுவுமே வராது. அந்தளவுக்கு நம்ம பேக்கிங் நல்லாயிருக்கும். எல்லாம் பேஸ்ட் பண்ண தான் கரெக்டாக அந்த ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். ஒரு டிஸ்பிளே வந்து லாக்லாம் கரெக்டாக அதுமாரி லாக் பண்ணணும். சில பேர் லாக்கே பண்ண மாட்டாங்க ப்ராப்பராகவே. அதுக்கப்புறம் பேட்ரியும் வந்து இதை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அது எல்லாமே கழட்டி நாஸ்தி பண்ணியிருக்காங்க செட்டை. இதுக்கு லைட்டாக பேஸ்ட் பண்ண தான் அது கரெக்டாக சிட்டிங் ஆகும். அவ்வளோதான், டிஸ்பிளே ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இப்போ லப்பர் பேண்ட் இது பார்த்தீங்கன்னா லப்பர் பேண்ட் 2 ஹவர்ஸில் நீங்கள் ரப்பர் பேண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மெயின் ஃபிட்டிங்கு பக்காவாக பண்ணணும், க்ளீன் கரெக்டாக பண்ணணும், ஸ்பீக்கர் நெட்லாம் ப்ராப்பராக போடணும். அது சில இடத்துல பண்ணவே மாட்டாங்க. நம்ம பண்ணுற ஃபிட்டிங்கில் டிஸ்பிளே இந்த சைட் லைட்டிங்லாம் வராது. அது போகிற டிஸ்பிளே நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ரேஞ்சும் கம்மியான ரேஞ்சு தான், ஆனால் டிஸ்பிளே நல்லா குவாலிட்டியாக இருக்கும். பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் யூக்குள் இருக்கும். நம்ம போகிற டிஸ்பிளே பிரைட்னஸ் யூக்குள் பார்த்தா 90% ஒரிஜினலுக்கும் இதுக்கும் நமக்கு 90% இருக்கும், அது 100% இருக்கும். பாருங்கள், சைடில் லைட்டிங்கே எதுவுமே வராது, எதுவுமே தெரியாது. பேக்கிங்கே பக்காவாகிடுச்சு, ஸ்பீக்கர் நெட்டும் போட்டாச்சு. இதுதான் டிஸ்பிளேயோட ஃபிட்டிங், ப்ராப்பர் ஃபிட்டிங்கு. நீங்கள் எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸில் டிஸ்பிளே ஃபிட் பண்ணி கையில் கொடுத்துடலாம். மெயின் என்னன்னா பேஸ்டிங் காயணும். வேலை பார்த்தீங்கன்னா ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு மிஞ்சதோட 15 மினிட்ஸ் ஒர்க்கு தான். Your friend is attempting to reach you on your cellular device. Your friend is attempting to reach you on your cellular device. Display quality காட்றேன் பாருங்க எப்படி டிஸ்ப்ளே. குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்கும், டச்சு நல்லாயிருக்கும், ஃபீலிங் எப்படி இருக்கும், டிஸ்பிளே ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம டிஸ்பிளே போடுறவங்களே டெம்பர் கிளாஸ் ஒரு ஃப்ரீ, நல்ல குவாலிட்டி டெம்பர் கிளாஸ் ஒட்டி கொடுத்துருவோம். லோக்கல்லாம் ஒட்டுறதே கிடையாது. குவாலிட்டியாக ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயோட அந்த ஷைன் கிடைக்கும், நல்லா டச்சு ஃபீல் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க டிஸ்பிளே வேலை. நம்ம ஒர்க்கு எத்தனை வந்து கொடுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் லேண்ட்மார்க் பார்த்துக்கோங்க. இதான் நம்ம கடைக்கு வரும் லேண்ட்மார்க். ஸோ 50 கடைசியில் இருக்கும் லேண்ட்மார்க்.